ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் ரோஹிணி சாமியாரை வச்சு விஜயாவை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப சாமியார் சொல்றாரு, ஏமா உன்னால நானும் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிற நீ உண்மை பேசினா மட்டும்தான் முடியும். அதனால இனிமே பொய் பேசாத, மத்தவங்களையும் பொய் பேச வைக்காதமா. நீ உண்மை பேசினாலே நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சாமியார் சொல்லி அனுப்புறாரு. ரோஹிணி பாத்துக்கலாம், உண்மை வெளியில வர்ற அன்னைக்கு அப்போ ஒரு புது பொய்ய சொல்லிக்கலாம் அப்படின்னு தைரியமா வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து முத்து யமதர்ம வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராரு. விஜயா முத்துவ பார்த்துட்டு அலறாங்க. ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி யமனே வீட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு அலறும் போது ரோஹிணி நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, சாமியார் கிட்ட பொய் சொல்ல சொன்னோம், அதே மாதிரி முத்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாரு. சாமியார் என்னமோ சொன்னாரு, உண்மைய பேசு, பொய் பேசாத, உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கலான்னு. பாத்தியா, என் வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு கூட இருக்கிறவங்களே உதவுறாங்க. எனக்கு எதிரியா இருக்க இந்த முத்துவே யமன் வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலை என்னடா விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது, ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு டிராமா மாதிரி நடத்துறோம், அதுக்காக வேஷம் போட்டு பார்த்தேன்ப்பா, அதனாலதான் அப்படியே வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட எல்லாம் காமிக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா பயந்து போயிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில சிந்தாமணி வீட்டுல ஏதோ ஒரு பூஜை இருக்கு, பார்ட்டி இருக்கு, வாங்கன்னு சொல்லி விஜயாவையும் பார்வதியையும் கூப்பிடுறாங்க. சிந்தாமணி கூப்பிட்டதுக்காக விஜயா கிளம்பி போகும்போது ரோஹிணி பாக்குறாங்க. ஆன்ட்டி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி. ஆமா, என்ன நகை கம்மியா இருக்கு, நான் வாங்கி கொடுத்தேன்ல அந்த டாலர் செயின், அதை போட்டுட்டு போங்க, இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு எடுப்பா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் சாமியார் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. என்ன ஆன்ட்டி, ஏதாவது சாமி சொன்னாங்களா என்ன? நான் சொல்ற பேச்ச நீங்க கேட்கணும்னு, நீங்க நான் சொல்றதை கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணியும் சொல்லிடுறாங்க. விஜயாவும் ரோஹிணியே சொன்னாலேன்னு சொல்லி அந்த டாலர் செயினை எடுத்து கழுத்துல போட்டுட்டு சிந்தாமணி வீட்டு பார்ட்டிக்கு கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி வீட்டுல நல்ல கூட்டம் இருக்கு. அங்க வர்ற ஒரு அம்மா, இது என்னோட செயின், என் பேரோட இனிஷியல் அதுல எழுதி இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்ன விஜயாவுக்கு ஒரே அவமானமா போயிடுது. கூட இருக்க எல்லாருமே, ஒருவேளை நீங்க இப்படிதான் திருடி பணக்காரங்களாயினீங்களா, இல்ல திருட்டு நகை வாங்குறவங்களா அப்படின்னு கேவலம் பேசுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், சங்கிலிய காணோன்னு சொல்லி, ஒழுங்கா என் செயினை கொடுத்துருங்க, இல்லன்னா இப்படியே ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் விசாரிக்கிற விதத்துல விசாரிப்பாங்க அப்படின்னு நகைய பறி கொடுத்த அம்மா சொல்றாங்க. விஜயா வேற வழியே இல்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி சொல்றாங்க, விஜயா நகைய கொடுத்துரு, இல்லன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்படணும், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா நகையை கொடுத்துட்டு அவமானப்பட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. விஜயா பார்வதி கிட்ட, பாத்தியா பார்வதி, ரோஹிணி தான் இந்த நகையை வாங்கி கொடுத்தா, ரோஹிணி ஏதோ தாம் பெரிய பணக்காரி, மலேசியாலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணா, அதனால்தான் நான் கோவமா இருந்தேன், என்ன சமாதானப்படுத்தலாம், காக்கா பிடிக்கலான்னு சொல்லி இந்த நகையை வாங்கியாந்து கொடுக்கறான்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்ல பார்வதி, என்ன பார்த்து திருடின்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை ரோஹிணி திருடி இருப்பாளோ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. பார்வதி உடனே, சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது விஜயா, அப்படி சொல்லாத, அப்புறம் எப்படி இந்த நகை அவளுக்கு கிடைச்சிருக்கும், எங்கேயோ வாங்கினேன்னு தானே சொல்லிருந்தா, எங்கேயோ வாங்கினேன்னு தானே சொன்னா, அவங்க ஒருவேளை திருட்டு நகைய வித்திருந்தா? பார்வதி, திருட்டு நகைய விக்கிறவங்கன்னா அவங்களே பெரிய திருடனா தானே இருப்பாங்க, அப்ப இவ யாராருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறான்னு பாத்தியா, இவ்வளவு போய் என் மருமகளா கொண்டு வந்துட்டேனே, வாய திறந்தாலே பொய், இப்போ திருட்டும் சேர்ந்துக்கிருச்சு, இன்னும் என்னென்ன பிரச்சனை கொண்டு வர போறாளோ, என்னையும் என் குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்காம விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு விஜயா புலம்புறாங்க. விஜயா புலம்புறத கேட்டோன்ன பார்வதிக்கே மனசு தடுமாறுது. ஆமா விஜயா, இப்ப நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கே ரோகிணி மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. என் வீட்டுல நடந்த 2-3 விஷயங்களை வச்சு, ஏன் நேத்து கூட நீ சாமியார போய் பார்க்க போனியே, அதெல்லாம் எதர்ச்சியா நடக்கல, ரோஹிணி தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டதே அப்படின்னு பார்வதி உண்மையெல்லாம் சொல்றாங்க. விஜயாவுக்கு ஆத்திரமா வருது, இந்த அளவுக்கு திட்டம் போட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா, அப்படின்னா இந்த நகையை திருடுனதே அவளாதான் இருக்கும் அப்படின்னு கோவத்தோட விஜயா வீட்டுக்கு போறாங்க. பார்வதி சொல்றாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாத, சாமியாரு சொன்னதெல்லாம் சும்மாதான், ரோஹிணி சொல்லி கொடுத்ததான் சாமியார் சொன்னாரு அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எல்லாமே வேஷம் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போனோம்ன ரோஹிணிய கூப்பிடுறாங்க. ரோஹிணி ரொம்ப அதிகாரத்தோட வந்து, என்ன ஆன்ட்டி வந்துட்டீங்களா, மீனா எனக்கும் ஆன்ட்டிக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு ஓங்கி ஒரு அறை விழுகுது. எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வர்றாங்க. மனோஜ் உடனே, அம்மா என்னமா ஆச்சு, டேய் நேத்து சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனால, அது எல்லாமே இவளே திட்டம் போட்டு செஞ்சது. சாமியார்
என்னை தேடி யமன் வர்றாருன்னு சொன்னார்ல, அதுவும் இவ சொல்லி கொடுத்துதான் சாமியார் சொல்லியிருக்காரு. இப்பதான் பார்வதி எல்லா உண்மையும் சொன்னான். ஆமா, நீ எனக்கு ஒரு நகை கொடுத்தீல, அந்த நகை எங்க வாங்கின, யார்கிட்ட வாங்கின அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் அடிக்கிறீங்க? அது ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்ததான் ஆண்டி வாங்கணும் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. உனக்கு எதிர்த்து பேச வேற வாய் வருதா? பேசுறது எல்லாமே பொய், திருட்டுத்தனம் வேற அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அண்ணாமலையும் முத்துவும் என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாங்க. இவ எனக்காக ஒரு சங்கிலி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தா இல்லங்க, அது திருட்டு செயினா. சிந்தாமணி வீட்டு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா, இந்த செயின் என்னுடையது, செயின் காணோன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், என் பேரு பின்னால எழுதி இருக்கு பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட அடையாளம் காமிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல என்ன ஒரு திருடி மாதிரி நடத்தினாங்க. ரொம்ப அவமானமாவும் அசிங்கமாவும் போயிடுச்சு. இவ அப்படின்னா எங்கேயோ இருந்து நகையை திருடிட்டு வந்துதான் என்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மனோஜ் உடனே, என்ன ரோகிணி, நகையை திருடுனியா? நீ ஏதோ காசு கொடுத்து வாங்கினேன்னு சொன்ன. இல்ல மனோஜ், ஆன்டி சொல்றது போய், நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்கின? ஒழுங்கா போய் காசு திரும்பி வாங்கிட்டு வா, திருட்டு நகையெல்லாம் உன்கிட்ட வித்திருக்காங்க அப்படின்னு மனோஜ் கத்துறான். விஜயா உடனே, டேய் இன்னுமாடா இவள நம்புற? இவ பேசினாலே போய் தான், செய்யற எல்லாமே தில்லு முள்ளு திருட்டுத்தனம் தாண்டா. நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நேத்து சாமியார்ட்ட போய் சொல்லி என்ன பயமுறுத்தி, இவ மருமகளா இருந்தா தான் என் உயிர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்தி வச்சிருக்கிறா. இந்த அளவுக்கு யோசனை பண்ணி மத்தவங்களையும் பொய் சொல்ல வைக்கிற இந்த திருட்டு புத்திக்காரி திருடி இருப்பாடா. போலீஸ் இப்ப கொஞ்ச நேரத்துல தேடி நம்ம வீட்டை தேடி வரும், அப்ப தெரியுண்டா உனக்கு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. முத்து கேக்குறாரு, பார்லர்மா, அந்த நகையை யார்ட்ட வாங்கினேன்னு சொல்லு. ரோஹிணி யோசிக்கிறாங்க. ஐயோ, சிட்டிய பத்தி முத்துக்கு தெரியும். இவங்கிட்ட போய் நம்ம சிட்டி தான் இந்த நகையை வித்தான்னு சொல்லி சொன்னா நம்மள இன்னும் ரொம்ப கேவலமா நினைப்பாங்களே அப்படின்னு. இல்ல, அது ஒரு ஆளு தெரிஞ்சவங்க அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் உள்ள வராங்க. இங்க யாருமா விஜயா? நீங்க தானே கழுத்துல நகை போட்டிருந்தீங்க, அந்த சாந்தினிங்கிற உங்களோட சங்கிலிய செயின் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா நீங்க தான் அந்த நகை திருடுனதுன்னு சொல்லி அவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. உங்க மருமக யாரு அப்படின்னு கேட்ட உடனே விஜயா நேரா ரோஹிணிய கை காமிக்கிறாங்க. ரோஹிணி கையில விளங்க மாட்டி போலீஸ் இழுத்துக்கிட்டு போறாங்க. விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க, இனிமேலு இவள நம்பாதடா, இவ மொத்தமா நம்ம 2 பேரையும் ஜெயில தள்ளிடுவா. முத்து சொல்றாரு, அதானே நினைச்சேன், என்னடா பார்லர் அம்மாவோட விஷயம் இது வரைக்கும் வெளியிலே வரலையே, ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சேன். என்னைய குடிகாரேன்னு சொல்லி பேசுறீங்களே, பொய் பேசுற, திருட்டுத்தனம் பண்ற இந்த பார்லர் அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இதனால்தான் பெரிய பெரிய பஞ்சாயத்தே வந்துகிட்டு இருக்கு. இத அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போடுங்க சார், வெளியில வர முடியாத கேஸ் போடுங்க, அப்பதான் வீடு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.